வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜாவுடைய வாழ்க்கையை படமாக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். ஸோ இளையராஜாவுடைய பயோபிக்கில் இளையராஜாவா ஆக்டர் தனுஷ் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து அருண் மாதேஸ்வரன் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு டேரக்டர் பேர் தான் வந்து சொல்லப்பட்டுச்சு. பட் என்ன காரணங்கள் அப்படிங்கிறது தெரியல. இப்போ அருண் மாதேஸ்வரன் தான் வந்து டேரக்டராக கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. மேபி இப்போ ரீசெண்டாக கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கேப்டன் மில்லர் படத்தில் ஒர்க் பண்ணும்போது அருண் மாதேஸ்வரன் தனுஷ் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரேப்போ வந்து செட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆக்டர் தனுஷ் தான் இளையராஜா கிட்ட வந்து இவர் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருப்பாரு. ஸோ டேரக்டர் அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் ஆக்டர் தனுஷ் நடிக்கிற இளையராஜாவுடைய பயோபிக்கு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் இளையராஜா அப்படிங்கிறதே வச்சிருக்காங்க. பட் நான் வந்து இசைஞானி அந்த மாதிரி வைப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி வைக்கல, வெறும் பேர் இளையராஜா அப்படிங்கிறது தான் டைட்டிலாக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு சொல்லி 5 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா நிரவ் ஷா அவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. சினிமோட்டோகிராஃபிலாம் இருக்கட்டும் ப்ரோ, இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ண போகிறா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கொஸ்டின் இருக்கும். ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் யார் பண்ணுறா அப்படிங்கிறத அவங்க மென்ஷனே பண்ணலை. பட் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த பயோபிக் யாருடையது? இளையராஜாவுடையது. ஸோ இளையராஜா தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற ஒரு மியூசிக் டைரக்டர் உள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது அந்தளவுக்கு சரியாக இருக்காது. அதில் நிறையா ப்ராப்ளமும் வந்து இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய டேரக்டருக்கு நம்ம கம்போஸ் பண்ணுற டியூன் பிடிச்சா போதும், அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது இசைஞானியோட பயோபிக் அப்படிங்கிறதுனால இசைஞானியை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த படத்தில் இசை வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதனால பெஸ்ட்டு அவரே கம்போஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவரே தான் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக வந்து சாங்ஸ் வந்து ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது அவருடைய பயோபிக் அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி இளையராஜா கம்போஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங்ஸ் வந்து எத்தனையோ சாங்ஸ் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். ஸோ எல்லா சாங்ஸுமே இந்த படத்துக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. ஆனால் ரொம்ப முக்கியமான சாங்ஸ், பயங்கர ஃபேமஸான சாங்ஸை இந்த படத்துக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் வந்து இளையராஜாவுடைய ரெஃபரன்ஸ் இருக்கும், அவருடைய சாங்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அவருடைய படம். ஸோ அவருடைய பயங்கரமான ஹிட் சாங்ஸை வந்து இந்த படத்தில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெரிய ஆர்டிஸ்டோடைய கேமியோ அப்பியரன்ஸ் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னுமே சொல்கிறாங்க. முக்கியமாக 2 பேர். ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொன்று வந்து உலகநாயகன் கமல்ஹாசன். இப்போ இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த படத்தோடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் வந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லை, பாரதி ராஜா வந்திருக்காரு, வெற்றிமாறன் வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் உலகநாயகனில் எனக்கு தெரிஞ்சு உலகநாயகன் கேமியோ பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இசைஞானி இளையராஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பேரோட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பல பெரிய பெரிய ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே கேமியோ உள்ளே கொண்டு வர முடியாது. அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்டரை சூஸ் பண்ணி நடிக்க தான் வைக்கணும். ஸோ அதை ப்ராப்பராக வந்து பயன்படுத்தி கரெக்டான ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து நடிக்க வச்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இளையராஜா பயோபிக் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த ஹீரோவுடைய படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா. ஸோ நேத்தி தான் ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற கங்குவா படத்துலேருந்து ஸ்பெஷலாக ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் கூட டீசர் பிரேக் டவுன் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்குது. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கங்குவாக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ஆக்டர் சூர்யாவுடைய 43வது படம் சூர்யா 43 வந்து புறநானூறு. அந்த ப்ராஜெக்டை வந்து சுதா கோங்கரா டைரக்ட் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு. ஜிவி பிரகாஷோடைய 100வது படம், ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்க போகுது. ஆனால் ரீசெண்டாக இந்த படத்தை பற்றி ஒரு சில நியூஸ்லாம் வந்துச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜனவரி மாதமே ஸ்டார்ட் ஆக வேண்டியது. அப்படி தான் நியூஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து மதுரையில் தான் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆரம்பித்த மாதிரியே வந்து தெரியல. அதுக்குள்ளே இந்த படம் வந்து ட்ராப் ஆக போகுது, ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நியூஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக இந்த படத்தை தயாரிக்கிற ஆக்டர் சூர்யா அவருடைய 2D கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு படத்துக்கு இன்னும் நிறைய டைம் தேவைப்படுது, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட், அதனால் வந்து சீக்கிரமே ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லெட்டர் வச்சு
பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. கொஞ்சம் நிறைய டைம் எடுத்து பொறுமையாக தான் ஆரம்பிப்பாங்க போல. ஸோ அதுக்குள்ளே இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புறநானூறு வந்து இப்போ தள்ளி வச்சிருக்கிறதுனால அடுத்து சூர்யா வந்து டைரக்டர் ரவிக்குமார் அவருடைய இயக்கத்தில் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அயலான் படத்தை எடுத்த ரவிக்குமார் வந்து சூர்யாவுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து ட்ரீம் வாரியர்ஸ் தான் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்லாம் முன்னாடியே நியூஸ் வந்துச்சு. இப்போ வர டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ராஜெக்ட் தான். ஸோ அந்த படத்தில் ஆக்டர் சூர்யா வந்து ஒரு சயின்டிஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்லாம் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும். டைரக்டர் ராஜமௌலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் இப்போ அடுத்து அவர் டைரக்ட் பண்ணுற படம் வந்து மகேஷ் பாபுவை வச்சு SSMB 29 அந்த ப்ராஜெக்டை அவர் டைரக்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு ப்ரொடியூசராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலை வச்சு 2 படங்கள் வந்து அவர் தயாரிக்கிறார். 2 படங்களுமே வந்து தெலுங்கு படங்களாக தான் வந்து தயாராகுது. பட் ஆனால் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு படத்தோடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள். இந்த படம் வந்து ஒரு ஃபன் எமோஷனல் ஃபேண்டசி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லப்படுது. போஸ்டர் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்குது. இந்த டைட்டில் பார்க்கும்போது இது எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு டைட்டிலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இது வந்து ஒரு டைட்டில் கிடையாது. இது வந்து நம்ம பாலையா சொன்ன ஃபேமஸான ஒரு பஞ்ச் டைலாக். டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், இஃப் யூ ட்ரபிள் த ட்ரபிள் ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி மாசுன்னு நினச்சிட்டு அவர் ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அதை எடுத்து தான் இந்த படத்துக்கு உங்கள் டைட்டிலாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஒரு சீரியஸான ஒரு படம், ட்ரூ ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த ஆக்சிஜன் படமாக இருக்கட்டும், டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள் இந்த படமாக இருக்கட்டும், 2 படத்தையுமே டைரக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா புது டைரக்டர்ஸ் தான், டெபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். ஸோ இந்த 2 படங்கள் ஃபகத் ஃபாசில் ராஜமௌலியோடைய பேனரில் பண்ணுறாரு. இந்த 2 படங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்துக்கான ஷூட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரிவாண்ட்ரமில் நடந்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தளபதி விஜய் வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு நியூஸ்மே வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் வேட்டையன். ஸோ வேட்டையன் படத்தோடைய ஒரு ஷெட்யூல், அடுத்த ஷெட்யூலே வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ட்ரிவாண்ட்ரமில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ நாளைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறாரு. தளபதி விஜய் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காரோ அதே ஹோட்டலில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தங்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அப்போ தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா, மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா, அந்த ஃபோட்டோ வெளியில் வருமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைரக்டர் அண்ட் ஆக்டரான ரிஷப் ஷெட்டி இப்போ அவர் எடுத்துட்டு இருக்கிற படம் வந்து காந்தாரா சாப்டர் 1. இந்த படத்துக்கான ஷூட்டிங் பயங்கர பரபரப்பாகவே வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கன்னட சினிமாவிலேருந்து இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிருக்கிற ஒரு ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த். அவங்க வந்து இப்போ தமிழில் SK23 ப்ராஜெக்டில் ஃபீமேல் லீடாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்துலையுமே அவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்கள வச்சு ஒரு லுக் டெஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்களாம். பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல அவங்க வந்து படத்துக்குள்ளே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.